ஹேமா, அர்ச்சனாக்கா, சித்ரா. நீங்க உட்காருங்க ஐயரே. மாயா, என்ன இது? சொல்றேன். ஐயரே, நீங்க நின்னுட்டே இருக்கீங்க, உட்காருங்க. நீங்க மந்திரத்தை ஆரம்பிங்க. சரிங்கம்மா. என்ன நடக்குது மாயா? என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணணுமோ அதைத்தான் பண்றேன். அது என்னங்கிறது இப்ப கொஞ்ச நேரத்துல எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஐயரே, செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க. மாயா, மாயா எங்க? வா, உட்காரு. ஐயரே, போட்டோல இருக்கிற ஏஜே தான் மாப்பிள்ள, கோமலி தான் பொண்ணு. கல்யாணம் பண்ணி வைங்க. நிச்சயமா. மாயா, என்ன பண்ணிட்டு இருக்க? கோமலிக்கு கல்யாணம் பண்றேன். அப்போ இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கு பேர் என்ன? அத கல்யாணம்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? அது கல்யாணமா இல்லையான்னு முடிவு பண்ண வேண்டியது நாம இல்ல. ஆனா ஏஜியோட போட்டோ வச்சு பண்றது கல்யாணமே இல்ல. பொண்ணு யாருன்னே தெரியாம ஏஜே தாலி கட்டினது மட்டும் கல்யாணம் ஆயிருமா? என்ன மாயா, உனக்கு என்ன ஏஜி விளையாட்டு பொம்மையா? இல்ல இந்த கல்யாணம் தான் விளையாட்டா போச்சா? அப்போ கோமலியோட வாழ்க்கை உங்களுக்கு எல்லாம் விளையாட்ட போயிடுச்சா? வேணும்னா விளையாடுறதுக்கும் வேண்டாம்னா தூக்கி போடுறதுக்கும். மாயா, நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஆனா நான் செய்யறது நல்லதுதான். கல்யாண கனவோட வந்தவள வெறும் கழுத்தோட அனுப்ப போறீங்களா? அவளுக்கு நடந்த கொடுமைக்கு ஒரு நியாயம் வேண்டாமா? அவளுக்கு கல்யாணம் நடத்தாம நான் விட மாட்டேன். ஐயரே, தாலி எடுத்து கொடுங்க. மாயா, நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? இல்ல ஜெயம்மா, பேசாத. யார கேட்டு இதெல்லாம் செய்யற நீ? நீ இந்த வீட்டோட மருமக. விரோதி மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, நாங்க எல்லாரும் என்ன கவலையில இருக்கோம்னு தெரியாம ஓ இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணிட்டு இருக்க. அப்போ இவளுக்கு வழி? அதுக்காக என் பையனோட போட்டோவை வச்சு கல்யாணம் பண்ணுவியா? இப்படித்தான் கல்யாணத்தை நீயும் பண்ணிக்கிட்டியா? கல்யாணம்னா உனக்கு என்ன அவ்வளவு சாதாரணமா போச்சா? இப்ப என்ன போட்டோ வந்து தாலி கட்டுமா, இல்ல போட்டோ வச்சுதான் குடும்பம் நடத்த போறாளா? ஒரு வார்த்தை இத பத்தி ஏஜே கிட்ட சொன்னியா, கேட்டியா? இந்த கல்யாணத்துக்கு ஏஜேவோட சம்மதம் வேண்டாமா? நான் ஒருத்தி இந்த வீட்ல இருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம சிறுபிள்ளைத்தனமா விளையாடுற. இங்க பார் கோமலி, உனக்கு நடந்தது அநியாயம்தான். எந்த பொண்ணுக்கும் இப்படி நடக்க கூடாதுமா. ஆனா அதுக்கு இது தீர்வு இல்ல. நீ ஏஜேவோட வாழறதுக்கு தான் இங்க வந்த, போட்டோவோட இல்ல. நியாயப்படி இல்லனாலும் சம்பிரதாயப்படி கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சுமா.
தெரிஞ்சோ தெரியாமலோ என் பையன் ஏஜேவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ ஹாசினி பொண்டாட்டியா இருக்கிறதுனால இன்னொரு கல்யாணம் ஏஜேவுக்கு பண்ண முடியாது. ஆனா அதுக்காக நீ கவலைப்படாத. நாங்களே உனக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம். அதுக்கான மொத்த செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம். நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணுங்கிறது இனிமே முடியாதுமா. ஏற்கனவே இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வந்துட்டா. யாரு ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் சரி, ஹாசினி தான் இந்த வீட்டோட மருமக. Stop it! Stop it! நடந்தது பத்தாதா? இன்னும் எவ்வளவுதான் என்ன காயப்படுத்துவீங்க? தெரியாம செஞ்ச மோசடிக்கு பதிலா தெரிஞ்ச மோசடி பண்ணுவீங்களா? அவ என்னடானா தன்னோட முகத்தை மூடிக்கிட்டு என்ன ஏமாத்துனா, நீங்க என்னடானா என் போட்டோ வச்சு ஏமாத்துறீங்களா? நடந்ததும் ஒரு கல்யாணம் இல்ல, நீங்க இங்க நடத்துறதும் கல்யாணம் இல்ல. எது எப்படியோ பிரபலியோட ஆசைப்படி கல்யாணங்கிற பேச்சுல ஏதோ ஒண்ணு நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே இந்த வீட்டுல யாருமே கல்யாண பேச்சு எடுக்க கூடாது. இந்த வீட்டுக்கு மூத்த மருமக வரணுங்கிறதுக்காகவோ மருமகளுக்கு ஒரு புது அத்தை வரணுங்கிறதுக்காகவோ யாராவது ஏதாவது செஞ்சீங்க, நீ எங்க வந்த? எதுக்கு இங்க வந்த? இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க மாட்டேன்னு வீரவசனம்ல பேசிட்டு போனேன். இப்ப என்னாச்சு? இப்ப என்ன மூஞ்சி வச்சுக்கிட்டு இங்க வந்திருக்கேன்? என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்னு தானே சொன்னேன். கொடுத்துட்டியா? போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்களா? எங்க அவங்கள காணோம். நான் ஒரு தங்கச்சியை கடத்தி உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேங்கிறதுக்காக புதுசா ஆதாரத்தை தேடுறதுக்கு வந்தியா? இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு பஸ் காசு எல்லாமே இங்க திரும்பி வந்துட்டியா? சொல்லு, எதுக்கு இங்க வந்த? புதுசா பிரச்சனை பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கியா? நான் பிரச்சனை பண்ண போறதும் இல்ல, திரும்ப போக போறதும் இல்ல. என்ன சொன்ன? போக போறது இல்லையா? இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன். என்ன ஏமாத்தி தாலி கட்டிக்கிட்டு ஒருத்திக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. எந்த தைரியத்துல நீங்க வந்து எந்த உரிமையில இங்கே இருப்பேன்னு சொல்றேன். இதோ இந்த உரிமையில தான். நீங்க இந்த தாலிய கொடுத்த தைரியத்துல தான் உள்ள காலடி எடுத்து வச்சேன். அதுக்கு எந்த மதிப்பு கிடையாது. அது ஒரு திருட்டு தாலி.
இந்த வீட்டுக்கு ஒரு மரியாதை இருக்கு. இந்த குடும்பத்துக்கு மருமகள வரத்துக்கு ஒரு தகுதி வேணும். இந்த மாதிரி ஒருத்தையோட நிழல் கூட இங்க படக்கூடாது. உனக்கெல்லாம் இந்த வீட்டுக்கு மருமகளா வரத்துக்கு எந்த அருகதையும் கிடையாது. எனக்கு அந்த தகுதி இருக்கா இல்லையான்னு இந்த வீட்டு மாமியார் சொல்லட்டும். நீயும் தாலி கட்டிட்ட, ஹாசினியும் தாலி வாங்கிட்டா. அப்போ எனக்கு மருமக தானே? இல்லன்னு என்னால எப்படி சொல்ல முடியும்? கோவப்படாம நிதானமா யோசிச்சு பாரு. அம்மா நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? நிறுத்துங்க. நீங்க ஹிட்லர்னா என்ன வேணாலும் அதிகாரம் பண்ணுவீங்களா? என்ன வெளிய துரத்துறதுக்கு ஏதாவது முயற்சி செஞ்சீங்கன்னா உங்க வீட்டு வாசல்லயே குடிசை போட்டு போராட்டம் பண்ணுவேன். நீ குடிசை போடு, டேரா போடு, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. முதல்ல இங்க இருந்து வெளியே போ. சவால் விட்டுட்டு போயிட்டு சாமர்த்தியமா உள்ள வந்துடலான்னு பாக்குறியா? என்ன நினைச்ச? என்னெல்லாம் சொன்ன? ஃப்ராடு, ஏமாத்தக்காரன், கிட்னாப்பர். எக்காரணத்துக்கு கொண்டும் உன்னை உள்ள வர விட மாட்டேன். ஐயோ, இந்த ஹிட்லர் வேற என்ன துரத்துறதுலயே குறியா இருக்காரே. உள்ள காலை வச்சா வெட்டிடுவாரு போல இருக்கு. இப்போ என்ன பண்றது? நான் எப்படியாவது உள்ள போயே ஆகணுமே. சரி, இனி இவர்கிட்ட ஆர்கியூ பண்ணி என்ட்ரி ஆகவே முடியாது. ஒரு ரோஷக்காரனோட ஈகோவை டச் பண்ணா வீம்புக்காகவே வெரப்ப நிப்பாங்க. இந்த ஏஜியவையும் அப்படிதான் வழிக்கு கொண்டு வரணும். அவரே என்ன இங்கே இருன்னு சொல்லணும். சொல்ல வைக்கிறேன். என்ன யோசிக்கிற? வீட்டுக்குள்ள எப்படி வரலான்னு பிளான் பண்றியா? ஹலோ, நான் ஒன்னும் இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு 5 ஆண்டு திட்டம் எல்லாம் போட தேவையில்லை. எப்படியாவது உங்களை அடையணும்ல எனக்கு அவசியமும் இல்ல. அப்படியே உள்ள வந்தாலும் உங்களுக்கு பணிவிடை செஞ்சு காலத்தை ஓட்டுற பிளாக் அண்ட் ஒயிட் காலத்து பொண்ணு நான் இல்ல. பின்ன நான் உங்களோட பொண்டாட்டி. எனக்கு இங்க எல்லா ரைட்ஸும் இருக்கு. உள்ள வரதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. இத பாரு, இப்படி நீட்டி முளைச்சு பேசாத, விஷயத்துக்கு வா. உங்க முகத்துல ஒரு பயத்தை பார்த்துட்டேன். என்னது? என்ன வளர்ற? நான் இதுக்கு உன்னை பார்த்து பயப்படணும்? பதட்டப்படாதீங்க. நான் வீட்டுக்குள்ள வந்துட்டா எங்க நீங்க என்னோட அழகுலையும் அறிவுலையும் மயங்கி என்ன லவ் பண்ணிடுவீங்களோன்னு பயப்படுறீங்க. லவ் உன்ன எனக்கு அந்த அளவுக்கு பைத்தியம் பிடிக்கல. என் புத்தியும் துரு பிடிக்கல. லவ் பண்ற மூஞ்சம். ஐயோ, எந்த பால் போட்டாலும் சிக்ஸர் அடிச்சா எப்படி? இந்த ஆளுகிட்ட போய் லவ் பத்தி எல்லாம் பேசினது என்னோட முட்டாள்தனம். போறியா இல்ல செக்யூரிட்டியா கூப்பிடுவா? இந்த ஆள்கிட்ட பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்ணி பாப்போம். போறேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நான் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னா, உங்களோட இருக்க கூடாதுன்னா, நீங்க எனக்கு 1 கோடி ரூபாய் பணம் தரணும். ஒரு கோடியா? சரி, டக்குன்னு சொல்லு. 1 கோடியில எத்தனை சைபர் இருக்கு? 1 2. எக்ஸ்கியூஸ் மீ, கோடி தான் கணக்கு. சைபர் கணக்கெல்லாம் எனக்கு தேவையில்ல. தெருக்கோடில நின்னு என் வீட்டையே வெறிச்சு பாக்குறவள்ள வீட்டுக்குள்ள விட்டா இப்படிதான். உனக்கு 1 கோடி கிடையாது, 1 பைசாவும் தர மாட்டேன். வெளியே போ. அப்படியா? பணத்தை தராம நான் இந்த வீட்டை விட்டு நகர மாட்டேன். ஏய் ஏய், போராடுவேன் 1 கோடி ரூபாய் கொடுக்கும் வரை போராடுவேன். 1 கோடி ரூபாய் கொடுக்கும் வரை போராடுவேன். ஸ்டாப் இட். என்ன பிளாக்மெயில் பண்றியா? நீங்க பிளாக்மெயில் பண்ணும்போது நான் பண்ண கூடாதா? நான் எப்போ பண்ணேன்? பிளாக்மெயில் பண்ணி தானே எனக்கு தாலி கட்டுனீங்க. அதெல்லாம் நீ சொன்ன கதை. நீ சொல்ற கதை எல்லாம் நிஜமாயிடாது. உங்க ஆசைப்படி அது கதையாவே இருக்கட்டும். அந்த கதைக்கு சாட்சி என்கிட்ட இருக்கு. நீங்க பிளாக்மெயில் செய்யலங்கிறதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? அப்படி ஆதாரத்தை காட்டிட்டீங்கன்னா இந்த நிமிஷமே நான் போயிடுறேன். காட்ட முடியலன்னா எனக்கு 1 கோடி ரூபாய் நீங்க கொடுத்துதான் ஆகணும். இது பாரு, உனக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கறதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது.
ஆனா செய்யாத தப்புக்கு நான் எதுக்கு பணம் தரணும்? அப்படி கொடுத்தா இந்த தப்பை ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும்ல. அப்படின்னா நீங்க எந்த தப்பும் செய்யலன்னு ப்ரூவ் பண்ணுங்க. அது வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். அவ்வளோ தைரியம் இருக்க உனக்கு? இது என்ன ஹாரர் பங்களாவா? இல்ல இங்க இருக்கிறவங்க எல்லாரும் டெவில்ஸா? நீ என்னைக்கும் எனக்கு பொண்டாட்டியா இருக்க முடியாது. நீங்களும் கிட்னாப் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணலன்னு நிரூபிக்கிற வரைக்கும் உங்களுக்கும் புருஷங்கிற தகுதி கிடையாது. நீ என்னைக்கும் இந்த வீட்டோட மருமகளா இருக்க முடியாது. உங்களுக்கு அந்த சிரமமே வேண்டாம். நான் ஹாசினியாவே இருந்துட்டு போயிடுறேன். இந்த ஏஜோட உண்மையான ஃபேஸ் இது வரைக்கும் நீ பார்த்தது கிடையாது. என்னை ஏமாத்தி தாலி கட்டும் போதே நீங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சு. 1 கோடி காசுக்காக நீ நரகத்தை அனுபவிக்க போற. அதை விட நரகம் உங்களோட இருக்கிறது. இங்க ஒரு நாள் கூட நீ தாங்க மாட்ட. அட்வைஸுக்கு தேங்க்ஸ். சரி, எனக்கும் வேணாம், உனக்கும் வேணாம். எதுக்கு வேணாம்? எனக்கு 1 கோடி ரூபாய் வேணும். அத சொல்லல. நம்ம ஒன்னு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவோம். அதான் வந்துட்டோம். இது வேற. ப்ரொசீட். நீ இங்கே இருக்கலாம். நான் உன்னை மோஸ்ட்லி செஞ்சேங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரத்தை நீ காமிச்சேனா நான் உனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்கேன். ஆனா அப்படி இல்லாம நான் யாரையும் கிட்னாப் பண்ணல, நான் உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணலங்கிறத நான் நிரூபிச்சிட்டா 1 பைசா கூட தரமாட்டேன். அப்பயே இங்க இருந்து நீ ஓடி போயிட்ட. என்ன சொல்ற? யோ ஹிட்லர், நான் எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ள இருந்தே ஆகணும். அதுக்காக நீ கொதிக்கிற எண்ணெயில என்ன குதிக்க சொன்னாலும் டைவ் அடிச்சு குதிப்பேன். இல்லனா அந்த சிபிஐ ஆபீசர் என் அப்பாவை ஜெயில போட்டுருவான். என்ன அவ்வளோ தீவிரமா யோசிக்கிறேன்? ஆல் டீல் ஓகே. நீ என்ன ஹிட்லர் சொல்லல. அந்த வார்த்தைக்கான உண்மையான அர்த்தம் உனக்கு இனிமேதான் புரிய போகுது. இந்த வீடு உனக்கு டார்ச்சர் சேம்பரா மாறும். நீ இங்க இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் நீ நரக வேதனை அனுபவிக்க போற. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு மனைவியா வர்றவ 7 கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணியே நான் சொல்ற எல்லாத்தையும் அப்படியே தலை குனிஞ்சி அந்த 7 கண்டிஷன்ஸ்ல ஒண்ணு மிஸ் ஆனாலும் உன்னோட திமிர்த்தனத்தை காமிச்சாலும் அடுத்த செகண்ட் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸ்பயர் ஆயிடும். அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ, அப்புறம் நீ எந்த சாட்சியை வந்து நிறுத்தினாலும் சரி, எந்த ஆதாரத்தை கொண்டு வந்தாலும் சரி, நான் உனக்கு 1 பைசா கூட தரமாட்டேன். நீ கேட்ல அவுட் பாஸ் வாங்கி போயிட்டே இருக்கலாம். என்ன டீலா? இந்த ஹிட்லர் என்ன சாவடிக்க போறாரு. கொடுத்துட்டு தான் ஆகணும். மீறினா நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போய் ஆகணும். அப்படி போனா வெளியே அந்த சிபிஐ ஆபீசர் அரெஸ்ட் வாரண்டோட காத்துட்டு இருப்பான். அப்பா அநியாயமா ஜெயிலுக்குள்ள போயிடுவாரு. ஓமை தளபதி, என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ஆனா இப்போ இந்த ஆள் பேச்சுக்கெல்லாம் மறு பேச்சு இல்லாம கேட்க வேண்டியதா போச்சு. இதுதான் என் நேரம். என்ன ரொம்ப சைலண்டா இருக்கீங்க? டீலா? நோ டீலா. ஒத்துக்கிறேன். ஏய் கேக்காரி, நரகன்னா என்ன நான் உனக்கு காட்டுறேன். வெல்கம் டு ஹெல்.